அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 10வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள். இதெல்லாம் இந்த மகர ராசியில இருக்கு. மகர ராசி உழைப்புக்கு பெயர் போனவங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும். அதே நேரத்துல இவங்க ரொம்ப முயற்சியோட அதை திரும்ப வெற்றி அடையிறதுக்கு விடாமுயற்சியோட உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே வேலை பார்க்குற இடங்கள்ல இடைஞ்சல்களும் இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்குள்ள ஜென்ரலான பிரச்சனைகளா இருக்கு. இந்த ஆடி மாசம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மகர ராசி உங்களுக்கு 3வது வீட்டுல சனி பகவான் வக்ரமா இருக்கார். இதனால ஒரு சில இடங்கள்ல குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆனா அந்த சவால்லாம் நீங்க ஜெயிச்சிடலாம். எதையும் நீங்க போராடி ஜெயிச்சிடறதுக்கு உண்டான பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கு மன உறுதியும் தெளிவான யோசனைகள் இருந்தா எல்லாத்துலயும் நீங்க வெற்றி வர முடியும். நீங்க ஏற்கனவே செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. வேலை வாய்ப்புல முன்னேற்றம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நான் ஏற்கனவே பண்ண மாதிரி உங்களுக்கு எல்லாமே லேட்டா கிடைக்கும். வேலை வாய்ப்புல முன்னேற்றங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பின்னால உள்ளவங்கலாம் முன்னேறி போன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் உங்களோட உழைப்பு அங்கேயே நீங்க பார்க்குற வேலைக்கும் உங்களுடைய திறமைக்கும் நிச்சயமா அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமா இருக்கணும். பழைய கடன்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஆனாலும் வியாபாரத்துல முயற்சிகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் ஏற்படும். புதுசா வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டு செலவு அதிகமாகலாம். வீட்டுல ஏதாவது செலவுகள் வரலாம். அது மாதிரி இப்போ இதுலேயும் நீங்க முதலீடு பண்ண வேணாம். கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதை தள்ளி போட்டு நீங்க அப்புறம் முதலீடு பண்ணிக்கலாம். வீட்டுல வரக்கூடிய செலவுகளை நீங்க சமாளிங்க. கல்யாணத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சிகள் உங்களுக்கு கொஞ்சம் என்ன லேட் ஆகிட்டே போகுது அப்படின்ற ஃபீலிங் இருந்தா கூட நிச்சயமா நல்லபடியா முடியும். அதனால கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு நிச்சயமா நல்லபடியா முடியும். உங்களோட முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லார்ட்டையும் நீங்க பழகிற எல்லார்ட்டையும் கொஞ்சம் நேர்மையா பேசுறது நல்லது. இல்லாட்டினா அது பின்னால உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். ஏன்னா உங்க ஜென்மத்துல அவங்களுக்கு 2வது வீட்டுல வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கு, 8ல கேது இருக்கு. இது உங்களுக்கு அப்பப்ப வீட்டுல கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். அது மாதிரி உங்களுடைய அம்மா வீட்டுல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் கிடைக்கலாம். அம்மா வழியா உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அவங்க கூட பிறந்தவங்களோட இருந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா வந்துகிட்டே இருக்கு. நீங்க பயணங்கள் நீங்க ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கிற பயணங்கள் லேட் ஆகலாம், தாமதிக்கலாம். இடமாற்றம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றமும் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களா இருக்கு. உடல்நிலையை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஸ்கின் ஏதாச்சும் அலர்ஜிஸ் வரலாம். இது மாதிரி சத்தான உணவு சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நல்லா தூங்குறதுக்கு தூக்கத்துக்கு அதை கரெக்டா டெய்லி தூக்கத்தை விட்டுட்டு நீங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் சரியான நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரமான தூங்குறதுக்கு பழகிக்குங்க. அதுக்கு தூக்கத்தை விட்டுறாதீங்க. டெய்லி நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ரெஸ்ட் வேணுமோ அது உடம்புக்கு கொடுக்கணும். அதனால இப்ப இந்த காலத்துல பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல மன அமைதி மட்டும் இல்லை, வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கு மிக மிக சரியானதா இருக்கு. அதனால பிரார்த்தனைகளை எப்பவும் வச்சுக்கோங்க. நவகிரகங்களுக்கெல்லாம் பூஜை பண்றது ரொம்ப நல்லது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகங்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கு 9 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவகிரகங்களை சுத்தி வாங்க. நிச்சயமா அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். நீங்க ஒரு 2-3 வாரம் போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு தெரியும். அது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை போய் வணங்குங்க. ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்றத நீங்க டெய்லி சொல்றதுக்கு பழகிங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாசம் மிக நல்ல மாசமா இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க முருகனை வணங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு வணங்குங்க.
ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 நல்லெண்ணெய் விளக்கேற்றி நவக்கிரகங்களை சுற்றி வாங்க. அது சுற்றி இருந்தீங்கனாலே அதனுடைய பலன் தெரியும். உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலையும் நல்லது நடக்கும். நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பாமுனி ஜோதிடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.